கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களை, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிற நற்செய்தி எனும் சுவிசேஷம். சங்கீதம் 33வது சங்கீதம் 2வது வசனம். என் அரணாகிய தேவன் நீர். இந்த நற்செய்தியினுடைய தலைப்பு என் அரணாகிய தேவன் நீர். நான் உமக்கு பயந்து நடக்கிறபடியினால் நீர் எனக்கு அரணாகிய தேவனாய் இருக்கிறேன். என் தேவனே, என் ரட்சிப்பின் தேவனே, நான் உம்மை சார்ந்து கொண்டபடியினால், உமக்கு பிரியமாய் நடக்கிறபடியினால் நீர் எனக்கு அரணாகிய தேவனாய் இருக்கிறேன். சாத்தான் ஒரு சாட்சி கொடுக்கான். சாத்தான் சாட்சி கொடுக்கான். யோபுவை பார்த்து, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிக்கு பயந்து உமக்கு முன்பாக நடக்கிறபடியினால் நீர் அவனுக்கு அரணாகிய தேவனாயிருக்கிறேன். அவனை சுற்றிலும் வேலி அடைத்து அவனை பாதுகாத்து கொண்டீர். அதனால் அவனு உனக்கு முன்பாக பயந்து நடுங்குகிறான். ஆமேன். யோபுவுக்கு அவர் அரணாகிய தேவனாய் இருக்கிறார் என்று யோபு அறிந்து, யோபனுடைய குமாரத்திகள் அனைவரும் அறிந்து, தேவனுக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் கட்டளை கற்பதற்கு முன்பாக நின்றபடியினால் தேவனும் யோபை பற்றி சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் எனக்கு பிரியமான எனது குமாரன் என்று. அன்றைக்கு சாத்தானும் சாட்சி கொடுக்கான். நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து அவனை பாதுகாக்கிறபடியினால், அவன் அனைத்து வளங்களையும் பாதுகாக்கிறபடியினால் அவன் உமக்கு முன்பாக பயந்து நடுங்கி நின்று தொழுகையில் கொள்ளுகிறபடியினால் நீர் அவனுக்கு அரணாகிய தேவனாய் இருக்கிறேன். ஆமேன். நமக்கும் அவர் அரணாகிய தேவன் தான். இங்கே அவர் என்ன சொல்றாரோ அவர் பாருங்க. நீ அவனை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருப்பது போல் நாமும் அவருக்கு முன்பாக உண்மையாய் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த உலக காரியங்களிலே நாம் கடந்து சென்று விடாமல், உலக பலவிதமான இச்சைகளிலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்காமல், தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக அவரை துதி தொழுது கொண்டு ஆராய்த்து கட்டளை கற்பனை பயந்து நடுங்கினால் அவர் நமக்கு அரணாகிய தேவனாய் இருப்பார். ஆனால் இங்கே ஏன் நீர் என்ன அரணாகிய தேவன் சாட்சி கொடுத்துட்டே நீர் ஏன் என்னை தள்ளி விடுகிறேன்? சத்துருக்களினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே திரிய வேண்டும். நான் ஏன் என் துக்கத்துடனே திரிய வேண்டும்? ஏன்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு, சத்துரு நான் என்ன இந்த உலக இச்சைகளிலே உள்ளே போய்விட்டால் சத்துரு நம்மை ஓடிக்கு விடுவான்.
இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இதுக்குள்ளே போய் பலிபிடத்தில் போய் ஆராதித்து துதித்து தொழுது கொண்டு சகல காணிக்கைகளும் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நீர் என அரணாகிய தேவனாயிருக்கிறீர் என்று சொல்வதற்கு எத்தனை பேர் தைரியமாக நாம் சாட்சி கொடுக்கிறோம்? ஏனென்றால் சத்ரு என்னை சுற்றிலும் வேலியடைத்து தேனீக்களை போயோர் மொய்த்து என்னை நெருக்குகிறான். நான் துக்கத்துடனே ஏன் தெரிய வேண்டும்? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை என்றால், உலகத்தை நாடியும் போய்கொண்டு இருந்தால், தேவனுடைய சத்தியம் கட்டளை கற்பனை விட்டு விலகி உலக ஐஸ்வர்யம், உலகனுடைய செல்வம், உலகனுடைய பாரம்பரிய வழிகள் அதை பின்பற்றி போகின்ற வேளையிலேயே அந்த சத்துருவானவன் நம்மை விடாமல் பற்றி பிடித்து அவன் நம்மை நெருக்கி கொண்டிருப்பான். அதுக்கு பிறகு அவர்கிட்ட போய் நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? இந்த துக்கத்தை சம்பாத்தியம் பண்ணினதே இந்த ஆத்மா. நீர் என் அரணாக இருக்கிறீர் தேவனே, என் இயேசுவோட ராஜனே, என்னை திரித்து உருவாக்கிய என் தேவனே, நீர் எனக்கு அரணாய் இருக்கிறேன் என்று சாட்டி கொடுத்து விட்டு திரும்ப ஏன் இந்த சத்ரு வந்து நெருக்குதான்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் நீங்கள் பரிசுத்த ஓய்வு நாளில் தெருவில் அங்கனிக்கையாண்ணே, அக்கா, சித்தப்பா, பெரியப்பா வாங்க, நேரம் ஆயிடுச்சு, ஆலயத்துக்கு போவோம். ஆலயத்துக்கு போய் ஊழியக்காரர், ஐயர், போதகர்கள் நமக்கு என்ன வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கொடுக்காங்கன்னு தேவனுடைய ஜனங்கள் போல், அவர் என்ன சொல்லி எந்த ஜனங்கள் போல் கரெக்டாக அந்த நாளை அவங்க கடைப்பிடிச்சி ஆலயத்துக்கு வராங்க. வந்து கைகளை தட்டி துதித்து பாடி நவமான இசைகளால் பாடி துதிக்கிறார்கள். ஆனால் ஆலயத்தை விட்டு அவர்கள் வெளியே கடந்து செல்லும் பொழுது உலகத்தை நாடி, பொருளாசையை நாடி, பலவிதமான அவர்கள் கண்களுக்கு தேடுகிற அதை இச்சித்து அதன் பின்னாலே போய்விடுகிறார்கள். அங்கதான் இப்போ காலையிலிருந்து பாலியத்துக்கு போனோடனே இது நடனாகிய தேவன் நீர் என்று எது சாட்சி கொடுத்து துதிச்சு பாடித்து ஆலயத்தை விட்டு வெளியே வந்த உடனே உலகத்துக்குள்ளே போயிட்டு என்னை சத்ரு ஏன் என்னை நெருக்கிறான், எதிலிருந்து என்னை விடுவியும். அவரே ஆரம்பத்திலே தாயின் காலிலிருந்து உருவாக்கின உடனே விடுவித்து தான் அவருடைய ஆவியால் நிரப்பித்தான் நம் கண்களுக்கு காண்கின்ற அனைத்தையும் நீங்கள் அனுபவித்து கொள்ளுங்கள் தான் உருவாக்கினார். ஆனால் இந்த சத்ருவாகிய அந்த பிசாசினுடைய அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதற்கு செவி சாய்த்தபடியினால் இப்போ நீர் என்னை ஏன் தள்ளிவிடுகிறீர்? அவர் வார்த்தை கீழ்ப்படியாமல் சத்தக்கு செவி கொடுக்காமல் இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்க கனியை சாப்பிட்டு நீ சந்தோஷமானமாக இருன்னு கட்டளை கொடுத்த பிறகும் அதை விட்டு விலகி வெளியே போனதுனால அவர் வரும்போது எங்கே இருக்கன்னு தேடக்கூடிய அளவுக்கு உலகத்தை சார்ந்து போயிட்டு அதுதான். ஆனால் ஆதாம் அவரை தேடி வரும்போது ஆண்டவரே
நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது ஆண்டவரேங்கார். என் அரணாகிய தேவனே, நீர் என் அரணாகிய தேவன், என்னை சிரித்து உருவாக்கிய என்ற தேவன், நீர் எனக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமான தேவன். ஆனால் நீ எங்கே இருக்கிறாய்? தேவனுடைய சத்தத்துக்கு வழிவிலகி வெளியே போன அந்த நாள், நீர் என்னை ஏன் கைவிட்டீர்? சத்ரு என்னை ஏன் நெருக்குகிறான்? நான் துக்க முகத்தோடு ஏன் திரிய வேண்டும்? நோயும் பணியும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே. சஞ்சலும் சமாதானம் என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டதே. நீர் என் அரணாகிய தேவன் நேரல்லவா? உண்மைதான், அரணாகிய தேவன் அதான் அவரு. நீங்கள் நாம் அவருடைய வார்த்தை விட்டு விலகி வெகு தூரத்துக்கு போகும்போது அவரை நம்மளை விட்டு தூரத்தில் பேசிட்டாரு. இப்போ சத்துரு வந்து நெருக்கிறான். சத்துரு வந்து என்னை நெருக்குகிறான். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? சத்துரு ஒடுக்கப்பட்டு அந்த இச்சை அதை விட்டு வெளியே வரைக்க மனமில்லை, அதுதான் ஒடுக்குது. காலையில் எழுந்திரிச்சா அதை போய் பார்ப்போமா, அந்த தோட்டத்தை பார்ப்போமா, அவன் சொத்தை அபகரிப்போமா, அவன் பணத்தை அபகரிப்போமா, இதுதான் நினைச்சு ஓடிக்கிட்டே இருந்தால் இதுதான் சத்துரு. அது நம்மளை ஒடுக்கத்தான் செய்யும். உணவும் ஒடுக்க முடியும். எனக்கு நேரில் மட்டும் நடத்தினீர், இனிமேலும் நடத்துவேன். உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை பாடுவேன் என்று பாடித்திருந்தால் அவர் நமக்கு அரணாகிய தேவனாக இருக்கவே இருப்பார். நம்மை விட்டு ஒரு நாள் கடந்து செல்ல மாட்டார். அதை விட்டு உலகத்துக்குள்ளாக உலக ஐஸ்வர்யத்தை நோக்கி, உலக சிற்றின்பங்களை நோக்கி நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போய்விட்டு அதன் பிற்பாடு என் அரணாகிய தேவன் நேரிட்டு, உண்மைதான் அரணாகிய தேவன் தான். அவருக்கு முன்பாக நிற்கிறவர்களுக்கு அவர் அரணாகிய தேவன். அவர் வார்த்தை விட்டு விலகின அந்த நொடிப்படுதலே சத்ரு வந்து நெருக்கி விடுவான். அதற்கு நம்ம இடம் கொடுத்ததுனால அவங்க உள்ள வரான். கண்களால் காண்கிற அனைத்தும் மாயை, மாயை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அனைத்தும் மாயை. அதுதான் சத்ரு. அந்த சத்தத்தில் அதை வாங்கிடுவோமா, இதை அனுபவிச்சுடுவோமா, பக்கத்து வீட்டுக்காரன் பெரியவம்மா ஆடி வீடு போட்டானே, ஐயோ நாங்கள் பழைய காலத்து குடியிருக்க விட்டே தானே இருக்கேன், அதை இடிச்சேத்த, அதுதான் உனக்கு சத்துரு. அதை ஒன்று ஒடுக்கிக்கிட்டே இருப்பான், நெருக்கிக்கிட்டே இருப்பான், உன் கால்களுக்கு கன்னியாக இருப்பான். தன்னை தேவனை விட்டு வழிவிலைக்கு போய் இந்த உலகை இச்சைக்கு ஒப்பு கொடுத்த அந்த மாத்திரத்திலே என் அரணாகிய தேவன் நீரில் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியை நாம் இழந்து விடுகிறோம். அவருடைய சதத்துக்குள்ளாக கீழ்ப்படி நடந்தால் நாம் முடிவுகள் இருந்தும் அவர் நமக்கு அரணாகிய தேவன் நீரில் என்று நாம் பாடலாம், துதிக்கலாம், தொழுது கொள்ளலாம். என் அன்பு சொந்தங்களே, என் அரணாகிய தேவன் நீர், என் அரணும் கோட்டையும் நீர், என் தற்பின் தேவனே, என்னிடத்தில் கீரும் வாருமையா, என் தற்பின் தேவனே,
என்னிடத்தில் சேர்க்கிறோம் பாருமையா. என் அரணும் கோட்டையும் நீர், எனக்கு அனுகூலமானவர் நீர், என்ன கடைக்கெல்லாமானவர் நீர், என் சங்கீதமானவர் நீர், என்ன கடைக்கெல்லாமானவர் நீர், என் சங்கீதமானவர் நீர். ஆமேன் ஆமேன். அவர் தேவனே, நீர் எனக்கு அருளும் கொட்டியுமானவர், எனக்கு அனுகூலமானவர், எனக்கு கிடைக்கிறமானவர், நீர் எனக்கு சங்கீதமானவர். உண்மையை பாடுவேன், உண்மையை தொழுது துதித்து உம்முடைய சமூகத்திலே மகிழ்ந்து கழிவுறாதிய அன்மையோடு வாசம் பண்ணும் என்று நாம் அனைவரும் அவருக்கு முன்பாக முழக்கால்களை முடங்குவோ தலைகளை தாழ்த்தேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவர் வழியிலே நம்ம நடத்த சித்தம் உள்ளவர் ஆயிருக்கிறார். ஆமேன் ஆமேன் ஆமேன்.